ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ராக்கி ஆடியோஸ் திருவண்ணாமலை. ஆக்சுவலாக நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5.2 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஎஸ்பி ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் தான். ஆக்சுவலாக இது கண்டென்ட் வைஸாக பார்த்தா 5.2 தான். பட் அவர் அடிஷ்னலாக எனக்கு வந்து 2 சரௌண்டிங் ஆட் பண்ணி கேட்டிருக்காரு. சென்டர் 2 வேணும்ன்றதே ஹால் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் கேட்டார். ஜிடெக்கில் டிஎஸ்பி கிட்ட தான் எனக்கு வேணும்ன்றதை, எனக்கு ஆடியோ அவுட்புட் வேணும், பென்ட்ரைவ்லையும் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு அடிஷ்னல் சரௌண்டிங் எங்கெல்லாம் பண்ணி கொடுங்க பிரதர். எனக்கு 8.2ன்ற மாதிரி பண்ணி கொடுங்க பிரதர்ஸ் கேட்டார். பட் நான் அவர்கிட்ட ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பிரதர், நான் என்ன பண்ணாலும் 5.1 தான் கண்டென்ட் ஆக்சுவலாக. பட் நீங்கள் சொல்கிறீங்க, நான் வேணால் ஆட் பண்ணி தரேன் பிரதர்னு சொல்லிட்டு தான் அவருக்கு ஆட் பண்ணி கொடுத்தேன். இதில் என்னென்ன போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக டீட்டெயிலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணியிருக்க ரிமோட் கிட்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜிடெக்கோட கலர் டிஸ்பிளே தான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்கேன். டிஎஸ்பி ரிமோட் கிட்டு தான். இதில் HDMI போர்ட் 4 வரும், ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சல் வந்துடும் ஆக்சுவலாக. இதில் இந்த ரிமோட் கிட்ட என்ன பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலாக பென்ட்ரைவில் நீங்கள் ஒரு டால்பி கண்டென்ட்டு இல்லை டிடிஎஸ் கண்டென்ட் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்கும், கெயினும் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். இதில் வந்து கம்ப்ளைண்ட்ஸு இது வரைக்கும் இதில் நல்லா தான் இருக்குது. நிறைய நான் கிட்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா டைப் 16ல் 18 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருப்பேன். சப்வூஃபருக்காக ஆக்சுவலாக 2 15 இன்ச் லோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டின்னு பார்த்தா 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். 100 வாட்ஸில் 15,000 மைக்ரோ பவர் 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். இன்னொன்று 3030ல் ஒரு 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருப்பேன். அது எதுக்காக அந்த 8 சேனலுக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு ஒரு 53 வாட்ஸ் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். 10,000 மைக்ரோ பவர் 4 யூஸ் பண்ணியிருப்பேன். ஆடியோ அவுட்புட் வந்து நல்லா க்ளியராக வரணுன்றதுக்காக தான் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா லோ வோல்டேஜ் இதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கின்றதுக்காக. இதில் யூஸ் பண்ணிக்க ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்டிமோட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஆக்சுவலாக 2 யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் யூஸ் பண்ணிக்கிற சப் ஃப்ரீக்வன்சி போர்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சோனிக் ஆடியோவோட சப் ஃப்ரீக்வன்சி போர்டு தான். ஆக்சுவலாக நான் இந்த கேபினெட் எனக்கு 10வது பிரதர், நம்ம 6 இன்ச் கேபினெட் போடலாம் தான் சொன்னேன். பட் அவர் என்னன்ட்டு பிரதர், எனக்கு கபோர்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது பிரதர், அதனால் எனக்கு இதிலே கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க பிரதர், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சொல்லிட்டு சொன்னார். ரொம்ப கஷ்டமாக தான் உள்ள எதுவுமே ரொம்ப ஃபேஸ் கம்மியாக இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க போர்டு பார்த்தீங்கன்னாக்கா 8 பிட் மோனோன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜாவோட 8 பிட் மோனோ யூஸ் பண்ணியிருப்பேன். பஞ்ச் நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா கிக் பண்ணும். நம்ம 8 ஓம்ஸ் இம்பிடன்ஸில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்டு தான். இதில் பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட்டு, HDMI போர்ட்டு, நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சாக்கெட் தான் மெயின்ஸ் கார்டில் யூஸ் பண்ணியிருப்பேன். அவர் கேட்டதும் அதே தான் பிரதர், எனக்கு மெயின்ஸ் கார்டு எல்லாமே கம்ப்யூட்டர் சாக்கெட் டைப் கொடுங்க பிரதர்ன்ட்டு. ஒயரிங்லாம் நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட்டும் இருக்குது. நான் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன், மூவி போட்டு ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் கூட ஹீட் இஷ்யூ எதுவும் இல்லை. நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் இருக்குது. 15 இன்ச்சஸ் ஆடியோ லோட் பண்ணலாம், 8 இன்ச்சஸ் சரௌண்டிங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். பட் இது கண்டென்ட் வைஸாக பார்த்தீங்கன்னாக்கா 5.1 தான். நான் அதை வந்து 8.2 நான் பேரில் பண்ணியிருக்கேன். சரௌண்டிங் ஆட் பண்ணியிருக்கேன் 2 ப்ளஸ் ஒரு சென்டர் ஆட் பண்ணியிருக்கேன். சப்வூஃபர் வந்து 2 15 இன்ச் லோட் பண்ணுறதுக்காக மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து 4.5 இன்ச்சஸ் கேபினட் தான். ஃப்ரண்ட்டில் எல்லாம் எல்எம்கி ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இன்ஃபோட்டட் நாபு தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாமே ஒயரிங்லாம் பாருங்கள், ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஒரே ஒரு எஸ்எம்பிசி யூஸ் பண்ணியிருப்பேன். எதுக்கான ரிமோட் கிட்டுக்கு செப்பரேட்டாக ஒரு வோல்டேஜ் கொடுக்கறதுக்காக ஒரு எஸ்எம்பிசி ஒன்று இண்டிவிஜுவலாக தனியாக ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஃபுல் லோட் ஆகிடுச்சு. அதில் ஸ்பேஸ் எங்கேயுமே எனக்கு ஒரு 15 இன்ச்சு டெப்த்து தான் போட்டேன். ஃபுல் லோட் ஆகிடுச்சு. கஸ்டமர் வந்து லைவ் டெஸ்ட் பண்ணி தான் எடுத்தார். கஸ்டமர் டெஸ்ட் பண்ணி எனக்கு ஓகே பிரதர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னபோது தான் நான் பேக் பண்ணி கொடுத்தேன். நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்தாலும் எதுவும் யூடியூப் இஷ்யூ இல்லை, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. தேவைப்பட்டால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.